தமிழினத்தின் தனிநாடுக்காக போராடிய தோழர் தமிழரசனுக்கு வீரவணக்க நாளானது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நடத்தப்பட்டது. இன்று நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக நிறைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக தமிழர்களுக்காக தனித்தமிழ் தேசம் அமைக்க போராடியதற்காக சூழ்ச்சி செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்தான் தமிழக விடுதலை படை தலைவர் தோழர் தமிழரசன் அவர்கள். தமிழரசன் மதகநீர் மாணிக்கம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். கோவையில் பொறியியல் கல்லூரி ஒன்றில் பொறியியல் படிப்பு படித்துக் கொண்டிருந்தார். அப்போது மேற்கு வங்கத்தில் மக்கள் இயக்கம் கிராமத்தில் 1967 விவசாய எழுச்சி உண்டானது. இதைத் தொடர்ந்து கல்லூரியை விட்டு வெளியேறுவோம், கிராமங்களுக்கு செல்வோம் என்று சாரு மஜும்தார் வேண்டுகோளை ஏற்று நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் இயக்கத்தில் இளைஞர்கள் இணைந்தனர். தமிழரசனும் இந்த இயக்கத்தில் சேர்வதற்காக படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு இயக்கத்தில் இணைந்தார். தமிழரசன் தமிழ்நாடு பொது உடைமை கட்சியின் நிறுவனங்களில் ஒருவராக இருந்தவர். அதன் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து அக்கட்சியின் ஆயுத பிரிவாக தமிழ்நாடு விடுதலை படையை நிறுவினார். இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு அரசியல் விடுதலை பெற வேண்டும் எனும் கருத்தியலை மார்க்சிச லெனினிய சிந்தனையோட்டத்தின் வழியே முன்வைத்தவர் என்ற வகையிலும் அதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் தீவிரம் மிக்கவர் என்ற வகையிலும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இவர் குறிப்பிடத்தகுந்தவர். மீசா காலகட்டத்தில் அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்ட தமிழரசன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த புலவர் கலிய பெருமாள் போன்றோருடன் இணைந்து சிறையில் இருந்து தப்பிக்க முயன்று அனைவரும் பிடிபட்டனர். மீசாவுக்கு பின் விடுதலை அடைந்த தமிழரசன் தேசிய இன விடுதலை குறித்து மார்க்சிச லெனினிய இயக்கத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரும் அவரது தோழர்களும் தனியாக பிரிந்து தமிழ் தேசியத்திற்காக புதிய இயக்கம் கண்டனர். தமிழகத்துக்கு காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகத்தின் அணைகளை தகர்க்கவும் வேறு சில திட்டங்களுக்காகவும் தேவைப்பட்ட பணத்திற்கு அவர் படித்த பொன்பரப்பி ஊரில் உள்ள வங்கியில் கொள்ளையிட தமிழரசன் உள்ளிட்ட 5 இளைஞர்கள் கொண்ட குழுவினர் திட்டமிட்டனர். இச்செய்தி தமிழக உளவுப்பிரிவினருக்கு கசிந்தது. குறிப்பிட்ட சில நாளில் தமிழரசனும் அவரது தோழர்களும் வங்கிக்குள் புகுந்து பணத்தை கைப்பற்றி வங்கியை விட்டு வெளியே வந்தனர். இதை எதிர்பார்த்த காவல்துறையினர் சாதாரண உடையில் பொதுமக்களுடன் கலந்து தமிழரசன் குழுவினை சுற்றி வளைத்து அடித்தனர். கையில் துப்பாக்கி வைத்திருந்த நிலையில் தமிழரசனும் அவரது தோழர்களும் பொதுமக்கள் தான் தங்களை தாக்குகிறார்கள் என நினைத்ததால் தங்களை அடித்தவர்களை சுட அதை பயன்படுத்தாமல் இறந்தனர். இவ்வாறாக தமிழினத்திற்காக தனி நாடு கோரிய தோழர் தமிழரசனின் சகாப்தமானது முடிவுக்கு வந்தது. தமிழினத்திற்காக உயிர் நீத்த தோழர் தமிழரசனுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சென்னையில் இன்று வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் தோழர் தமிழரசனுக்காக உதிர்த்த வார்த்தைகளில் சில: ஓ எங்கள் தமிழரசனே, தமிழ்நாடு விடுதலையில் தத்துவ ஆசானே, உன் வழியில் மட்டுமே இந்திய பார்ப்பனிய சிறையை உடைத்து தமிழ்நாடு விடுதலைக்கு வழிகாட்டும் சந்தர்ப்பவாத சரணதிகார அரசியலை உன் வழி மட்டுமே முறியடிக்கும். தமிழ்நாடு விடுதலை பெற்ற வரலாற்றில் முதல் எழுத்தும் நீதான், இறுதி எழுத்தும் நீதான். உனது வழியும் உனது தத்துவமுமே தமிழ்நாடு விடுதலையை பெற்றுத்தரும். உன் நெஞ்சுறுதியும் உன் தியாகமும் எங்களை வழிநடத்தும். தாய்மண் விடுதலைக்காய் உயிர் தியாகம் செய்த தமிழ் பாசறை விடுதலை வீரர்களுக்கும், தாய்மண் விடுதலைக்காய் உயிர் தியாகம் செய்த தமிழ் மீட்சிப்படை விடுதலை வீரர்களுக்கும், தாய்மண் விடுதலைக்காய் உயிர் தியாகம் செய்த தமிழ் மக்கள் விடுதலை படை வீரர்களுக்கும், விடுதலை அரசியலுக்குமாய் உயிர்களை அர்ப்பணித்த இத்தனை விடுதலை போராளிகளுக்கும் வீர வணக்கம். விடுதலை அரசியலுக்கு தங்கள் வாழ்க்கையையும் இளமை காலங்களையும் சிறை கொடுமையில் கழித்து தாய்மண் விடுதலைக்காய் உயிர் தியாகங்கள் செய்த அத்தனை விடுதலை வீரர்களையும் நினைவு கோருகிறோம்.